அன்பு உறவுகளே, புனித பியோவின் வாழ்க்கை இத்தாலியின் சான் ஜியோவன்னி ரொட்டோண்டோ கிராமத்தின் அமைதியான மலைப்பகுதியில் இறைவனின் கருணை எவ்வாறு மனித இதயத்தின் மூலம் வெளிப்படுகிறது என்பதற்கான சான்றாக விளங்குகிறது. அவரது எளிமையான துறவு வாழ்க்கை, ஆழ்ந்த பக்தி மற்றும் இறைவனுடனான தனித்துவமான தொடர்பு அவரை ஒரு புனிதராகவும் மக்களின் துன்பங்களுக்கு ஆறுதல் அளிப்பவராகவும் மாற்றியது. அவரது கைகளில் தோன்றிய புனித காயங்கள் இயேசு கிறிஸ்துவின் வேதனையை அவர் உணர்ந்ததின் அடையாளமாகவும் அவரது ஆன்மீக வலிமையின் சான்றாகவும் கருதப்படுகிறது. சிறுவயது மற்றும் துறவு வாழ்க்கை. பிரான்சிஸ்கோ போர்ஜியோன் என்ற இயற்பெயருடன் பிறந்த பியோ சிறுவயதிலிருந்தே ஆழ்ந்த ஆன்மீக ஈடுபாட்டைக் கொண்டிருந்தார். அவர் 15 வயதில் கப்புச்சின் துறவு சபையில் சேர்ந்தார். அங்கு பியோ என்ற துறவு பெயரை பெற்றார். அவரது வாழ்க்கை ஜெபம், தவம் மற்றும் இறைவனுடனான நெருங்கிய உறவு ஆகியவற்றால் நிரம்பியிருந்தது. அவர் ஒவ்வொரு நாளையும் இறைவனுக்காக அர்ப்பணித்தார். புனித காயங்கள் மற்றும் ஆன்மீக வலிமை என்னவென்று பார்ப்போம். 1918ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி பியோவின் கைகளில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்ட காயங்கள் தோன்றின. இந்த புனித காயங்கள் அவரது வாழ்நாள் முழுவதும் நீடித்தன. மருத்துவ ரீதியாக விளக்க முடியாத இந்த நிகழ்வு அவரது ஆன்மீக வலிமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. பியோ இந்த காயங்களை தனது வேதனையாக கருதாமல் இயேசு கிறிஸ்துவின் வேதனையில் பங்கு கொள்ளும் வாய்ப்பாக கருதினார். மக்களின் ஜெபங்களுக்கு பதிலாக பியோ மக்களின் துன்பங்களையும் வேதனைகளையும் கேட்டு இறைவனிடம் பரிந்துரைத்தார். அவரது ஜெபங்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தின. நோயுற்றவர்கள் குணமடைந்தனர், மன அமைதி தேடுபவர்களுக்கு ஆறுதல் கிடைத்தது மற்றும் தொலைவில் இருப்பவர்களின் ஜெபங்களுக்கும் பதில் கிடைத்தது. மரியா மற்றும் புற்றுநோய் அற்புதம். மரியா என்ற இளம்பெண் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டாள். மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் அவளது குடும்பம் பியோவின் உதவியை நாடி வந்தது. மரியா பியோவின் முன் கண்ணீருடன் நின்றாள். புனிதரே, என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள், நான் வாழ விரும்புகிறேன் என்று அவள் மன்றாடினாள். பியோ அவளது கைகளை பிடித்து கண்களை மூடி இறைவனிடம் ஜெபித்தார். இறைவா, இந்த இளம் பெண்ணின் வேதனையை நீ அறிவாய். அவளது நோயை குணமாக்கி அவளுக்கு நம்பிக்கையை அளிக்கவும் உனது கருணையால் அவளை குணமாக்குங்கள் என்று அவர் மனமுருகி ஜெபித்தார். அவரது ஜெபத்திற்கு பிறகு மரியா மெதுவாக தனது உடலின் வெப்பம் குறைவதை உணர்ந்தாள். சில நாட்களில் அவளது உடல்நிலை சீராகத் தொடங்கியது. மருத்துவர்கள் கூட ஆச்சரியப்படும் வகையில் அவள் புற்றுநோயிலிருந்து முழுமையாக குணமடைந்தாள். இந்த அற்புதம் பியோவின் ஜெபங்களின் ஆற்றலை வெளிப்படுத்தியது. 2 அந்தோனியோ மற்றும் கோமா அற்புதம் என்னவென்று பார்ப்போம். அந்தோனியோ என்ற சிறுவன் விபத்தில் சிக்கி கோமா நிலையில் இருந்தான். மருத்துவர்கள் அவன் பிழைப்பது கடினம் என்றனர். அவனது பெற்றோர் பியோவின் குகைக்கு வந்து அவரிடம் உதவி கேட்டனர். புனிதரே, என் மகனை காப்பாற்றுங்கள், அவன் உயிர் பிழைக்க வேண்டும் என்று அவர்கள் கதறினர். பியோ அந்தோனியோவின் புகைப்படத்தை கையில் எடுத்து இறைவனிடம் ஜெபித்தார். இறைவா, இந்த சிறுவனின் வேதனையை நீ அறிவாய், அவனுக்கு உயிர் பிழைக்கும் சக்தியை அளிக்கவும் உனது கருணையால் அவனை காப்பாற்றுங்கள் என்று அவர் ஜெபித்தார். அவரது ஜெபத்திற்கு பிறகு அந்தோனியோ மெதுவாக கண்விழித்தான். கோமா நிலையிலிருந்து மீண்டு வந்தான். மருத்துவர்கள் கூட இது ஒரு அற்புதம் என்றனர். இந்த நிகழ்வு பியோவின் ஜெபங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்பதை நிரூபித்தது. பியோ தொலைவில் இருக்கும் மக்களின் ஜெபங்களையும் கேட்டறிந்து இறைவனிடம் பரிந்து பேசினார். தொலைபேசியில் தொடர்பு கொண்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். தொலைவில் இருந்தும் பியோவின் ஜெபங்களால் பல அற்புதங்கள் நிகழ்ந்தன. இது பியோவின் ஆன்மீக தொடர்பு எவ்வளவு ஆழமானது என்பதை வெளிப்படுத்துகிறது. பியோவின் வாழ்க்கை இன்றும் பலருக்கு உத்வேகமாக இருக்கிறது. அவரது ஜெபங்கள் இறைவனின் கருணையை மக்களிடம் கொண்டு சென்றன. அவரது அற்புதங்கள் மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தின. அவர் இறைவனின் கருணையின் அடையாளமாக விளங்கினார். பியோ நிகழ்த்திய அற்புதங்கள் இன்றும் அவரது புகழ் பரப்ப காரணமாக இருக்கிறது. அவர் ஜெபத்தின் ஆற்றலையும் இறைவனின் கருணையையும் மக்களுக்கு உணர்த்தினார். அவரது வாழ்க்கை இறைவனின் மீதான நம்பிக்கையும் கருணையும் மக்களுக்கு உணர்த்தும் ஒளிவிளக்காக விளங்குகிறது. புனித பியோவின் வாழ்க்கை இறைவனின் கருணை மனித இதயத்தின் மூலம் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதற்கான சான்றாக விளங்குகிறது. அவரது எளிமையான துறவு வாழ்க்கை, ஆழ்ந்த பக்தி மற்றும் இறைவனுடனான தனித்துவமான தொடர்பு அவரை ஒரு புனிதராகவும் மக்களின் துன்பங்களுக்கு ஆறுதல் அளிப்பவராகவும் மாற்றியது. அவரது அற்புதங்கள் ஜெபத்தின் ஆற்றலையும் இறைவனின் கருணையையும் நமக்கு உணர்த்துகின்றன. பியோவின் வாழ்க்கை இறைவனின் மீதான நம்பிக்கையும் கருணையும் மக்களுக்கு உணர்த்தும் ஒளிவிளக்காக விளங்குகிறது.